என்னம்மா இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லடா, இனி நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா கலாட்டாஸும் நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதை சொல்ல தான் நானும் அப்பாவும் வந்தோம். ஓகே ஓகே, வாங்க நண்பர்களே, நம்ம வீட்டில் என்னென்ன கலாட்டா நடக்குது இந்த சேனல் மூலியமா டெய்லி பார்க்க. ஓகே, ஜாலி, ஹுரே ஜாலி. அப்பாடா, லீவ் விட்டு தான் விட்டாங்க. 4-5 நாளாக சேர்த்து லீவ் விடுறது. இதுகளை வச்சு ஒன்றும் சமாளிக்க முடியல. கொஞ்ச நேரம் படுக்க முடியுதா? ஐயோ, தலைவலியே வந்துருச்சு. இதுகிட்ட கத்தி கத்தி ரெண்டு எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்னு சும்மா இருக்குதுங்களா, உயிரை எடுத்து தொலையுதுங்க. ஐயோ, எதுக்கு தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணனோ, இப்படி நம்ம உயிரை எடுக்க அடிக்கடி லீவ் விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுகளுக்குலாம் 365 நாள் ஸ்கூலை வைக்கணும். கொஞ்ச நேரம் படித்தோம், எந்திரிச்சோம், தூங்கணும், அப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். எதுவும் கிடையாது, நம்ம உயிரை எடுத்துக்கிட்டே இருக்குது. என்னம்மா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? எதுக்கு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற? ஆமாம், உன்னைய மாதிரியும் உன் தொம்பிய மாதிரி பிள்ளைய பற்றா தனியாக உட்காந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு தான் இருக்கணும். வேற என்ன பண்ணுறது? ஏமா எப்போ பாரு எங்களை திட்டிக்கிட்டே இருக்கேன். நாங்கள் என்னம்மா பண்ணோம்? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணலை? காலையிலேருந்து ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 1-2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. ஒரு ஓரஞ்சாமல் உட்காந்தோம், 4 பொம்மையை வாங்கி போடுறீங்க, அதை வச்சு விளையாண்டோம். கொஞ்ச நேரம் புக் எடுத்து படித்தோம், இல்லை வெளியில் போய் விளையாண்டோம், வீட்டுக்கு வந்தோம், கை காலக்கணும்னா சாப்பிட்டோம், படுத்தோன்னு இல்லாமல். அம்மா அது அம்மா இது, அவன் டிவியை பார்க்குறான், என்னை அடிக்கிறான், கிள்றான். 2 பேரும் உனக்கு சண்டை கட்டிக்கிட்டே இரு. இல்லைன்னா 2 பேரும் எனக்கு பசிக்குது, அது செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடு, அப்படியே 2 பேரும் உயிர் அடிக்கிறீங்க. என்னமா செய்கிறது? எல்லா நாளும் நாங்கள் ஆறி போய் தான் சாப்பிடுவோம். நீ காலையில் செஞ்சு கொடுக்க, மதியானம் லன்ச் டைம் வரதுக்குள்ளே எல்லாமே ஆறி போயிடுது. சண்டேஸும் இந்த லீவ் டேஸ் மட்டும்தானே நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். வீட்டிலேருந்து நீ சூடாக செஞ்சு தர சாப்பிடணும் போல் இருக்குது. சூடாக சாப்பிட தான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குது. அதனால தான் உன்னை அது செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடுக்குறோம். இதில் என்னமா தப்பு இருக்குது? இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒன்று மாதிரி ஒரே ஒரு டிஷ் சொன்னீங்கன்னா 2 பேருக்கு செஞ்சு கொடுத்துருவேன். நீ ஒன்று கேட்க, அவன் ஒன்று கேட்குறான். டெய்லி இது அக்கா போகிறான். உனக்கு பிடிச்சது செஞ்சோம்னா அவன் நீ அக்கா மேலே தான் பாசம் வச்சுருக்க, என் மேலே பாசமே இல்லைன்னு பஞ்சாயத்து. சரி, அவன் தான் சின்ன பையன் கேட்குறான், அவன் செஞ்சு கொடுத்தா நீ உன் பையனையே பார்க்குற, நீ என்னையே பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஓம் பஞ்சாயத்து. அப்பப்பப்பப்போ உங்கள் 2 பேருக்கு பஞ்சாயத்து வச்சே ஒன்றும் போயிட்டோம் நாங்கள் 2 பேரும். சரி, எங்களுக்கு பிடிச்ச செய்யலாம் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செய்கிறீங்களே, எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சண்டை கட்டுறீங்க. முதல்ல நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்னன்னாலும் மதியானம் செய்கிறேன். சரியா? அம்மா சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டுமா, நான் வேற ஒன்று கேட்க வந்தம்மா. என்னடி பேச்ச ஒரு மாதிரி இருக்கு, என்ன கேட்க வந்த? அம்மா, இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்டு படத்துக்கு போகலாமா? படத்துக்கு? என்ன திடீர்னு படத்துக்கு? மா, தில்லானோ டிக்கின்னு ஒரு சூப்பராக ஒரு காமெடி படம் வந்திருக்குமா, சூப்பராக இருக்குமா, போகலாமா? இங்கே என் வாழ்க்கையே ஒரு காமெடி படமாக தான் போயிட்டுருக்கு. அதில் நானே ஒரு பெரிய காமெடி பீஸு. இதில் தனியாக போய் தில்லானோ டிக்கின்னு வேறு ஒரு படத்தை பார்க்கணுமா, காமெடி படத்தை? ப்ளீஸ்மா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா எடுத்து ஒரே முடிவு தாம்மா. எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போமா, அப்பாட்ட பேசுமா. ஓ, இதில் உன் தம்பி வேற ஒத்தா, அதனால வந்து மேடம் நைஸாக என்கிட்ட கேட்குறீங்களோ? அந்த சார் எங்க, அந்த சாரை கூப்பிடுங்க, 2 பேரும் ஒன்றா சொன்னால் தான் நான் அப்பா கிட்ட பேசுவேன். சரிம்மா சரிம்மா, நான் தம்பியை கூட்டிகிட்டு வரேன். நீ அவன் ஓகே சொன்னால் நீ கூட்டிகிட்டு போகல. ஏண்டி இப்போ உனக்கு காசு கேட்டுச்சா இல்லையா? நான் அப்போ என்ன சொன்னேன் உன்ட்ட? அவனும் நீயும் சேர்ந்து சொன்னாதான் நான் அப்பாட்ட பேசுவேன்னு சொன்னேன், புரியுதா? வேறு ஓண்ட மட்டும் கேட்டுட்டு முடிவு எடுத்துட்டோம்னா நான் அப்போ இல்லையா என்கிட்ட கேட்காம எதுக்கு முடிவு எடுத்தீங்க, நான் படத்துக்கு போகணும் உங்ககிட்ட கேட்டதான்னு என்கிட்ட நியாயம் பேசுவான். இது தேவையா? நீ அவனை கூப்பிடு. சரிம்மா சரிம்மா, தம்பியை கூப்பிடுறேம்மா. டேய் சின்ன, டேய் சின்ன, டேய் சின்ன, சின்ன பையல எங்கடா இருக்க? போடா, அவனை அம்மா கூப்பிடுறாங்க. டேய் சின்ன, எங்கடா இருக்க? இந்த நேரம் பார்த்து இந்த பையன் எங்கே போனான்னு தெரியல, கோவத்தை ஏற்படுத்துகிறான். இப்போ தான் அந்த அம்மாட்ட கெஞ்சு கூத்தாடி படத்துக்கு போகலான்னு பர்மிஷன் வாங்கினேன். இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. டேய் சின்ன, சின்ன, எங்கடா இருக்க சின்ன பையல? சின்ன சும்மா வணக்கம் விட்ட தம்பி வந்துடும், இரு. என்னடி சொல்லுடி குந்தாணி, எதுக்குடி என்னை சின்ன பையில சின்னான்னு கூப்பிட்ட? என் பேர் என்னடி? சின்னதானடி. எதுக்குடி?
ஏய் வாயை மூடு. இப்போதைக்கு அம்மா கிட்ட சிரிச்ச மாதிரியே பேசு, கோவப்பட்டு பேசாத. அம்மா நம்மளை படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் நானும் சேர்ந்து சொன்னால் அம்மா படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. சரியா? என்னடி சொல்கிற, உண்மையாவா? சரி சரி, நம்ம அப்புறம் வந்து சண்டை போட்டுக்கலாம். இப்போ அம்மாவுக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசுகிற மாதிரி பேசி படத்துக்கு போயிடலாம். ஓகே டன். ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? டேய் சின்னா, அவங்க அக்கா சொல்கிறா தில்லானோ டிக்கின்னு ஏதோ ஒரு காமெடி படம் வந்திருக்கான். அதுக்கு ஒன்றையும் உங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு போக சொல்கிறா. அப்பாட்ட பேசுகிறதா என்ன சொல்லு? ஆமாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸும் அக்கா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அந்த தில்லானோ டிக்கி படத்தை பார்த்துட்டாங்கம்மா. நாங்கள் மட்டும்தாம்மா பார்க்கல. எல்லோரும் வந்து எங்கள் கிளாஸில் சொன்னாங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், அப்பாட்ட பேசுகிறதா இல்லையா அதை சொல்லு. ஆமாம்மா ஆமாம்மா, ப்ளீஸ்மா, எப்படியாவது அப்பாட்ட சொல்லி கூட்டிகிட்டு போங்கம்மா. டே 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 டேய், இந்த சிவாஜி நடிப்பெல்லாம் போடாத. கூட்டிகிட்டு போகிறதா வேணாமா அக்காவையும் உன்னி, அதை மட்டும் சொல்லு. ஓகேம்மா ஓகேம்மா, நானும் அக்கா நீங்கள் அப்பா 4 பேர் மட்டும் போயிட்டு வரலாமா? எனக்கு ட்ரிபிள் ஓகேம்மா. ஓகே ஓகே, அப்பா வரட்டும். என்னன்னு கேட்குறேன், நைட்டு என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் 2 பேருக்கும்? அம்மா உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்கம்மா, என்னம்மா புதுசாக எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு? அடே நல்லவரே, ரொம்ப உசிதம் தான் நீங்கள். உங்கள் 2 பேருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், 2 பேருக்கு செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு தான் போகணும். இல்லைனா அதுக்கு தனியாக செலவு பூரா அப்பா திட்டுவார். ஏய் உனக்கு என்னடி வேணும்? உனக்கு என்ன வேணும் அதை நீ சொல்லு. ஏய் எனக்கு என்ன இருந்தா உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு நீ. ஏய் நான் உனக்கு அக்காடா, நான் தாண்டா கேட்பேன். உனக்கு என்னடா வேணும் அதை சொல்லுடா. அப்போ டின்னர் ஏன் முடிவு, நீ கேட்கக்கூடாது. நான் சொல்கிறத அம்மா சமைப்பா. அது இப்படி நான் சொல்கிறத அம்மா சமைப்பாங்க. என்ன அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டு இருக்கோமா. இருங்கம்மா கேட்டு சொல்கிறேன். இருங்கம்மா ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஏய் நம்ம 2 பேரும் அப்புறம் சண்டை போட்டுக்கலாம். இப்போ 2 பேரும் சிம்பிளாக தான் சொல்லிடுவோம். தோசை சொல்லிடுவோம், தோசை சுட்டு சாப்பிட்டு போய்க்கலாம். ஏன்னா இட்லி சொன்னு வச்சுக்க, அம்மா வச்சு அதை கழுவி வச்சு பாத்திரத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வருவாங்க. தோசைனா தோசை சுடுறோம், சட்னி பாத்திரத்தை மட்டும் கழுவுறோம். அப்படியே நம்ம நீட்டாக கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். சரியா? சரி சரி, நம்ம சண்டை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ அம்மா கிட்ட ஒட்டுக்கா தோசைன்னு சொல்லுவோம். அப்போ தான் அம்மா தோசை ஊற்றுவாங்க. சாப்பிட்டு அப்பா வந்ததும் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். என்ன 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணலாம் இல்லையா? 2 பேரும் குசு 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 தனியாக போய் பேசிகிட்டு இருக்கல என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, படம் எப்படி இருக்குன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். தோசையே சரிம்மா. ஆமாம்மா, எனக்கும் தோசை சாப்பிடணும் போல இருக்குமா. ஏண்டி 2 பேரும் நேற்று தோசை தான், இன்னைக்கு சப்பாத்தி கேட்பீங்கன்னு நினச்சேன். டெய்லி விதவிதமாக சாப்பிடணுமீங்களே, என்ன நேற்று தோசை இன்னைக்கு தோசை கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு எதுக்கு வேலைன்னு தான். அடே உசிதம், ரொம்ப நல்லவர் தான் நீங்கள். ஏக்கு வளவலன்னு பேசிகிட்டு இருக்க? நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா சொன்னோம், நீ செய்கிறேன்னு சொல்லலை. 2 பேருக்கும் தோசை ஓகே, 2 பேருக்கும் படமும் ஓகே. அப்பா வர்றாரு, தோசை சாப்பிட்றோம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறோம், படத்துக்கு போகிறோம், அவ்வளோதான். சரியா? சரிங்க மேடம், அப்பா வரட்டும், சாப்பிட்டு கிளம்பலாங்க மேடம். நீங்கள் போய் உங்கள் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு வைங்க. அம்மா அதெல்லாம் நேரத்தை முடிச்சிட்டோம்மா. சரி என்னவோ கொஞ்ச நேரம் சண்டை கட்டாமல் விளையாண்டுக்கிட்டுருங்க. அம்மா டின்னர் முடிச்சு சாப்பாடு செஞ்சிடுறேன். அப்பா வரட்டும், வந்ததும் அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்பா என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா? அப்போலாம் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா, எப்படியா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாமா? சரிடி போடி போடி. சரி உங்கள் உண்டியல் எதுவும் காசு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. சரியா? ஏதோ உண்டியல் காசு ஐயன் சும்மா இருமாண்ணா, அதில் தான் கிரிக்கெட் பாலும் பேட்டு வாங்கலான்னு சேர்த்து வச்சுட்டு அதை கேட்குற நீ. அப்போ அங்கே வந்து பாப்கார்னு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கக்கூடாது. சரியா? அப்போலாம் சொல்லாதீங்கம்மா, உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. நாங்கள் நிறையலாம் கேட்க மாட்டோம். ஒரு பாப்கார்ன் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும் வாங்கி கொடுங்க. ஏதோ பாப்கார்னு ஃப்ரெஞ்சு ஃப்ரையா? அது 100 ரூபாடி ஃப்ரெஞ்சு ஃப்ரை, பாப்கார்ன் 150 ரூபா வருமே. சரி என்னவோ உங்களால் முடிஞ்ச வாங்கி கொடுங்க. நாங்கள் சமத்தை சாப்பிட்டுட்டு சமத்தை படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆமாம்மா. சரி டிக்கெட்டு செலவு பாப்கார்ன் செலவு எல்லாத்தையும் நான் அப்பாட்ட சொல்கிறேன். அப்பா பார்த்துட்டு சொல்லட்டும், எப்படியாவது சமாளிக்க வைக்கிறேன். ஆனால் 2 பேரும் அது வரைக்கும் சண்டை கட்டாமல் போய் டிவியாவது பாருங்கள் போங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. ஓகேம்மா. இல்லையா கொஞ்சம் சத்தம் மட்டும் இருங்க, அப்பா வராரு. நான் மெதுவாக என்னன்னு கேட்டு பார்க்குறேன். சரியா? என்னம்மா என்ன விஷயம்? 3 பேர் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நைட்டு சாப்பாடுக்கு என்ன வேணும் கேட்டேன். சாப்பாடுக்கு என்ன வேணும்னு கேட்டு ஏதோ சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லைங்க அப்பால கேட்டேன். சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. எங்க சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிடலாமாங்க? அதுக்கு தானே வந்தேன். சரி சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க.
என்னப்பா என்ன விஷயம் சொல்லு. சாப்பிட்டு பேசலாமே. சரி வாங்க சாப்பிட்டு பேசலாம். என்னங்க நீயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. சரி சரி நான் சாப்பிட்றேன். ஏதோ சொல்ல வந்தீங்களே என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா லீவ் விட்டுருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் படத்துக்கு போகலான்னு நினச்சேன். என்ன சாப்பாடு உள்ள சிக்கிருச்சா? முழுசா சொல்லு என்னன்னாலும். அது ஒன்றும் இல்லைங்க, படத்துக்கு போகலான்னு நினச்சிங்க. புதுசாக ஏதோ தில்லானா டிக்கின்னு படம் விட்ருக்கானா, காமெடி படம் நல்லா இருக்குன்னு பிள்ளைங்களாம் சொல்லுது. நம்ம பாப்பாவும் தம்பியும் கூட 2 பேரும் சேர்ந்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதாங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, போயிட்டு வரலாங்க. சரி 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 போகலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அங்கே வந்து பாப்கார்ன் வேணும், அது வேணும், இது வேணும், ஸ்நாக்ஸ் தான் கேட்டிங்கன்னா வெளுத்து போடுவேன் வெளுத்து. நான் என்ன வாங்கி தரணும் அது சமத்தா சாப்பிட்டுட்டு சமத்தா படம் பார்த்துட்டு வந்துடணும். டீல் ஓகேனா நான் வரேன். இல்லைன்னா இப்போ இந்த டைம் நீங்கள் சேட்டை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எங்கேயுமே வெளியே கூட்டு போக மாட்டேன். ஓகேப்பா ஓகேப்பா, கண்டிப்பாக சேர் பண்ண மாட்டேப்பா, ப்ளேஸ்ப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா. ஆமாப்பா, நானும் சேர் பண்ணலப்பா, ப்ளேஸ்ப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா. சரி ஓகே, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தண்ணி எல்லாமே எடுத்துக்கோங்க. தூங்கக்கூடாது அங்கே வந்து, ஏன்னா அம்மாவால் என்னால் தூக்கிட்டுலாம் வர முடியாது. சரியா? இப்போ எல்லாம் ரெடியாக அங்கே போகலாம். ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க. இதில் என்னடி இருக்குது? பரவாயில்ல, பிள்ளைகள் ஆசைப்படுது. இப்போ போகாமல் அது எப்போ போக போகுது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் கிளம்புங்க போகலாம். பார்த்தீங்களா பிள்ளைங்களா, சீக்கிரம் கிளம்புங்க போகலாம். சீக்கிரம் கிளம்புங்க பிள்ளைங்களா. லீவ்னால தேட்டர்லேயே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, டிக்கெட் கிடைக்குதான்னு பார்க்குறேன். டிக்கெட் கிடைச்சா வாங்கிட்டு வரேன். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரியா? சரிங்க சரிங்க, இங்கேயே இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்க. சின்ன அந்த தீனி எல்லாம் தண்ணியெல்லாம் உன்ட்ட கொடுத்தனே ஒரு பேக் எங்கடா வச்சேன்? அம்மா அதை நான் இருங்க பார்க்குறேன். இந்த பேயில வச்சுக்கிட்டு டேய் இருக்குதா இல்லையாடா? இருங்கம்மா பார்க்குறேன். அம்மா கத்தாதீங்க, மன்னதமாக இருக்குது. இருந்தா சரி, கொஞ்ச நேரம் அதை பத்திரமா பார்த்துக்கோ சரியா? அப்பா ஸ்நாக்ஸ்லாம் தர மாட்டாரு, அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்குள்ளே நமக்கு தேவையான ஸ்நாக்ஸை துண்டை போட்டு ஒழிச்சு வச்சுருக்கேன். வெளியே கேட்டாங்கன்னா தண்ணி வெறும் துண்டு குளிரும் எங்களுக்கு, அதை காப்பாற்றிக்க வச்சுருக்குறோன்னு மட்டும் சொல்லிடுங்க சரியா? ஓகேம்மா நானே கொண்டு வரேம்மா. என்னங்க டிக்கெட் கிடச்சதா இல்லையா, போகலாமா? டிக்கெட்டு கிடச்சிருச்சு. 4 டிக்கெட்டு கிடச்சிருக்குது. வாங்க போகலாம். எத்தனை பேர்ண்ணே? எத்தனை பேருக்கு டிக்கெட்டு? 4 பேர்ப்பா. சரி சரி டிக்கெட்டை கொடுங்கண்ணே. ஓகேண்ணே. தம்பி பையில என்னது? அது ஒன்றுங்க இல்லைங்கண்ணா, நைட்டு எனக்கு ஏசி சேராது, அதனால் துண்டு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேண்ணா. அந்த வாட்டர் பாட்டிலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ஆனால் எனக்கு சுடுதண்ணி தானே சேரும், நீங்கள் சுடுதண்ணி குடிப்பீங்களா? சரி 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 சரி. எல்லாரும் உட்காந்துட்டீங்களாப்பா? படத்தை பாருங்கப்பா, சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆமாப்பா, இதுக்கு தப்பான வெள்ளான்னு சூப்பராக இருக்குப்பா. ஆமாப்பா சூப்பராக இருக்குங்க படம். சரி இன்டர்வல் விட்டாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். எல்லாருக்கும் மொத்தமாக ஒரே ஒரு பாப்கார்ன் வாங்கப்பா, போதும்ப்பா. ஆமாப்பா ஆமாங்க. ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு மட்டும் ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வாங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஓகேம்மா வாங்கிட்டு. இன்னும் முடியல, மிச்சம் மீதி நாளைக்கு இருக்குது. தொடர்ந்து நம்மளை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.